ஹலோ குக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான செய்ய எந்த ஒரு சிரமமும் இல்லாத தக்காளி குழம்பு 10 நிமிஷத்தில் இப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் சொல்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி குழம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியோட கண் பகுதியை தனியாக வெட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா 2 வெட்டி நம்ம கடாயில் ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 1 கிலோ தக்காளியை 2 வெட்டி வச்சுருந்தேன், அதை இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த தக்காளி கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு 8 பல்லு பூண்டை பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா இருக்குது, பச்சை மிளகா 2 உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயை பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு தக்காளியை கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை கம்ப்ளீட்டாக வேக வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடாயிலேருந்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் கடைசியில் இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா தக்காளியை கம்ப்ளீட் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாயில் மிச்சம் இருக்கும் இல்லையா தண்ணி, அதை இந்த டொமேட்டோ பியூரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கடாயில் இருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை குவிக்காக ஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி குழம்பை நம்ம கடாயில் ஆட் பண்ணிடலாம். கடாயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி குழம்பு கூட பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், சிக்கன் கிரேவி, தேங்காய் சட்னி இதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிலாம் சந்திக்கிறேன். அண்டல் டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கிஃபை.